வணக்கம் நண்பர்களே. நம்மளோட லைஃப் ரொம்ப பரபரப்பாக காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு எதிர் ஆஃபீஸ் போகிறது, இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போகிறது, இல்லை பசங்களை ஸ்கூலில் விடுறது, இல்லை பசங்க தனியாக ஸ்கூலில் போகிறது, நிறைய காரணங்களுக்காக நம்ம பயன்படுத்துறது சாலைகள். அந்த சாலைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம என்றைக்காவது கவனிக்கிறோமா, அதை பற்றி ஆக்ஷன் எடுக்கிறோமா, யோசிக்கிறோமான்னு தெரில. அதை பற்றின ஒரு காணொலி தான் இது. சமீபத்தில் தமிழக போக்குவரத்து துறை கடந்த ஆண்டு முதல் சில சிக்னல்ஸ், நிறைய டிராஃபிக் கன்ஜஷன் உள்ள சிக்னல்ஸ், வெயிட்டிங் டைமு, சில சிக்னல்லாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது, டிராஃபிக் கன்ஜஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 வழி சாலையை 4 கிராசிங் இருக்கும் இல்லையா, ரைட் டர்ன், லெஃப்ட் டர்னு, ஸ்ட்ரெயிட்டு, அந்த மாதிரி இருக்கிற கிராசிங்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த சிக்னல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு ரைட் டர்னை பிளாக் பண்ணிடுறாங்க. ஒரு 100 மீட்டர் தள்ளி யூ டர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. சரி, ஓகே, ரைட்டு. அதனால் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாலை அமைப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமான சாலை இருந்தால் பொருள், ஒரு 3 லேன் இருக்கிற சாலைனா அதில் யூட்டர்ன் எடுக்கிறோன்னா யூட்டர்னுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ரோட்டில் போய்ட்டு சிங்கிள் லேனில் அப்படியே யூட்டர்ன் எடுத்துடுறது கஷ்டம். பைக் எடுத்துடலாம், சைக்கிள் எடுத்துடலாம். ஆனால் காரு, பஸ்ஸு, லாரி இவங்கெல்லாம் ரைட் டர்ன் எடுக்காமல் யூட்டர்ன் எடுக்கணும்னா சாலையோட லெஃப்ட் எண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் யூட்டர்ன் எடுக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கன்ஜஷன், ஸ்ட்ரைட்டாக வரவங்க பிளாக் ஆகணும், யூட்டர்ன் எடுப்பாங்க. ஆப்போசிட்டில் வரவங்களை கவனிக்கணும். எங்கேயுமே அந்த யூட்டர்னுக்கான சிக்னலோ யூட்டர்ன் எடுக்கணுங்கிறதுக்காக மார்க்கிங்கோ அந்த லேன் டிவைடர்ஸோ எதுவுமே போடலை. லேன்னு ஒன்று கோடு போட்டால் மட்டும்தானே பாதுகாப்பாக போக முடியும். சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நமக்கு எழுத கற்றுக் கொடுத்தது எப்படின்னா, ஒரு கட்டம் போட்ட நோட்டில், 4 கோடு போட்ட நோட்டில், 2 கோடு போட்ட நோட்டில், அதில் தானே சீராக எழுத முடியும். அதை நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக இல்லை, நம்மளை வரைமுறைப்படுத்துச்சு எப்படி கோட்டுக்குள்ளே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இன்றைக்கி நம்ம கோடு இல்லாத பேப்பரில் எழுத முடியுது. ஆரம்பம் கோட்டுக்குள்ளே இருந்துச்சு, அதுக்கப்புறம் கோடு இல்லாத பேப்பரில் எழுதுகிறோம். அதே போல் தானே சாலைகளும் வரைமுறைப்படுத்தணும் இல்லையா? அந்த வரைமுறை இல்லாமல் இருந்துச்சுன்னா எந்த வண்டி எங்கே போகணும், எந்த ஆட்டோ எங்கே போகணுன்னு தெரியாமையே போயிட்டுருக்காங்க. ஒரு சில இடத்துல பாருங்கள், அந்த 4-வே ஜங்ஷனை பிளாக் பண்ணிட்டாங்க, நடக்கிறதுக்கான ஒரு சிக்னல் போட்டுருவோம். அந்த மனுஷனோட படம் போட்டு ரெட் அண்டு பச்சை இருக்கும். ஆனால் அந்த சிக்னல் இருக்குது இன்னமும். ஆனால் அந்த ரோட்டோட குறுக்க வச்ச தடுப்பு வச்சுட்டாங்க. அந்த இடத்துல அந்த சிக்னலை பார்த்துட்டு யாரும் நடந்து போக முடியாது. இந்த ரோடு சாலைகள் வந்துட்டு வெறும் வண்டியில் போகிறவனுக்காக மட்டும் இல்லையே, நடந்து போய் பஸ் ஏறி போகிறவங்க இருக்கிறாங்க. நடந்து ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு நகர்லேருந்து, ஒரு சின்ன தெருவிலேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்து ஒரு மளிகை ஜாமான் வாங்கிட்டு போகணும், இல்லை தண்ணி வாங்கிட்டு போகணும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வசதி இல்லாதவன் நடந்து வரவன் இருக்கிறான் இல்லையா. பைக்கில் வரவனுக்கு போய் யூட்டர்ன் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறீங்க. நடந்து வரவனுக்கு கிராசிங்க்கான மாற்று அமைப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கணும் இல்லையா. மேபி நீங்கள் ரோடை பிளாக் பண்ணிடுறீங்க, கன்ஜெஷன் ஆகுதுன்னா நடை மேம்பாலம், ஏதோ ஒரு திட்டம், சப்வே நடந்து போகிறதுக்கு, அந்த மாதிரி திட்டத்தையும் அமல்படுத்தியிருக்கணும். சாலைகளில் வந்துட்டு எங்கே கிராஸ் பண்ணக்கூடாது, ஜீப்ரா கிராசிங், லேன் மார்க்கிங்ஸ், டிவைடர்ஸு, ரிஃப்ளெக்டர்ஸு, இதெல்லாம் போட்டால் தானே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இதே போல் 4-வே ஜங்ஷன் சிக்னலை பிளாக் பண்ணிட்டு யூட்டர்ன் போடும்போது பெரிய பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ், அதுக்காக வர பார்க்கிங்கே நிறைய இருக்குது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த யூட்டர்ன் எடுக்கிறதுல உள்ளே கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கான கிராசிங், ஏன்னா எல்லா சிக்னலையும் நீங்கள் மாற்றிடுறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு உள்ளே பொந்து பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்துல கன்ஜெஷன் ஆரம்பிச்சிடுது. யூட்டர்ன்னு வச்சுட்டு பேருக்கு ஒரு ரெட் கலர் சிக்னலை வச்சுட்டு ஒரு பேரிகேடை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல போட்டுறீங்க. ஒரு 100 மீட்டர் முன்னாடியே இங்கு யூட்டர்ன் இருக்கிறது, இது வலதுபுறம் ரைட் டர்ன் எடுக்கிறவங்க மட்டும் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை பலகை இருந்தால் தானே டிரைவருக்கு தெரியும். இல்லைன்னா எந்த இருட்டில் பகலில் சரி ஓகே, அதே ரோட்டில் டெய்லி போகிறவனுக்கு சரி ஓகே. வெளியூர்லேருந்து வெளி ஏரியாவிலேருந்து எத்தனை பேர் வராங்க. சென்னை சிட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் எல்லா சிக்னல்ஸுமே டிசைனை மாற்றிருக்கீங்க. நம்ம மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. போக்குவரத்து கூட்ட நெரிசலை தவிர்க்கணும்னு தான் மெட்ரோக்கள் திட்டமிட்டு அமைக்கப்படுகிறது. ஜப்பானீஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி கொண்டு வந்து. பட் அடிப்படை சாலைகள் கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தானே நம்ம போய் மெட்ரோவை ரீச் பண்ண முடியும். நம்ம நடந்து போய் ஒரு பஸ் ஏறி போய் மெட்ரோவை பிடிச்சாதான் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். அதுக்கான சாலை கட்டமைப்பு வசதியில் ரோடு போடுறாங்க ஹைவேஸ்லேருந்து. ஆனால் அந்த ரோட்டில் கோடு போடுறதில்ல. எத்தனை லேன் இருக்கணும்னு மார்க் பண்ணாதானே அந்தந்த லேனுக்குள்ளே எல்லோரும் போவாங்க. இல்லைன்னா 10 பைக்கு, 10 காரு, 10 2 வீலர். இதே போல் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஆரம்ப காலத்துக்கு தான் லேர்னர்ஸ் லைசன்ஸ் எடுக்கிறது 18 வயசில். அவனுக்கு அந்த கோடு போட்ட சாலை இருந்தால் தானே அவனுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். லேர்னர்ஸ் லைசன்ஸ் இப்போ எடுக்கும்போதே பிளெயினாக லேன் இல்லாத ரோட்டில் போகிறான். அவன் பழகும்போதே எப்படி வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பழகுறான். இதுக்கான தீர்வுன்னு ஒன்று வேணும் இல்லையா? இதுக்கு என்ன தீர்வு இருக்குது நம்மக்கிட்ட?
டிராஃபிக் அனாலிசிஸ் ஸ்டடி இதெல்லாம் பண்ணாமே பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளால் என்ன முடியும்? நம்ம அந்த சாலையை டெய்லி பயன்படுத்துகிறோம், நம்ம குழந்தைங்க அதில் போகிறாங்க, நம்ம பேரண்ட்ஸ் அதில் போகிறாங்க. ஒரு சாதாரண மிக்சி கிரைண்டர் வாங்கினாவே கேரண்டி வாரண்டி எல்லாமே பார்க்குறோம். அதே போல் நம்ம பசங்களோட லைஃபுக்கு கேரண்டி, நம்ம லைஃபுக்கு கேரண்டி எது வேணும்னா நம்ம கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அந்தந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியா போலீஸோட கண்ட்ரோலில் டிராஃபிக். ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரம்னா தாம்பரம் டிராஃபிக் போலீஸு, பல்லாவரம்னா பல்லாவரம் டிராஃபிக் போலீஸ், அண்டு தமிழக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தமிழக அந்த மாவட்ட கலெக்டரு ப்ளஸ் சிஎம்செல் இவங்களுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கோரிக்கையாக இருந்தாலும் சரி, புகாராக இருந்தாலும் சரி, நம்ம அனுப்பிச்சா மட்டும்தான் அதுக்கான ரெமெடி கிடைக்கும். ஒரு புகார் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு நம்மளே தடுத்துக்க வேண்டாம். ஒரு புகார் 100 புகாராக மாறணும், 100 புகார் 1000 புகாராக மாறணும். 1000 புகாராக மாறும்போது மாற்றங்கள் உருவாகும். ஒரு ரோடு, ஒரு சாலை சீரமைக்கப்பட்டால் அடுத்தடுத்த சாலைகள் சீரமைக்கப்படலாம். புகார் அளிப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.